ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறது ரொம்பவே சூப்பரான ரொம்ப சிம்பிளான ஒரு ரெசிபி தான், நீர் தோசை. அது எப்படி செய்யலான்றதை இப்போ பார்க்கலாம். இட்லி ரைஸ் எடுத்திருக்கேன், நான் 1/2 கப்பு தான் எடுத்திருக்கேன். இந்த கப்புக்கே உங்களுக்கு 12 தோசை 10 தோசை சுடலாம். இப்போ இதை ஊற வச்சிடலாம். இது 3லேருந்து 4 மணி நேரம் ஊறணும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அரிசி நல்லா ஊறிடுச்சு. இதை மிக்சியில் போட்டு அரைச்சிக்கலாம். மிக்சியில் அரைக்கும்போது நிறைய தண்ணி ஊற்றி அரைச்சிடாதீங்க, தெரிச்சிரும். ஸோ கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அரைச்சி எடுத்து வச்சுக்குங்க. இது கூட கொஞ்சமாக உப்பு, ஜீனி, தேங்காய், இது எல்லாத்தையும் போட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். நீர் தோசைக்கு மாவு தண்ணி மாதிரி தான் இருக்கணும், அதனால தான் அதை நீர் தோசைன்னு சொல்கிறாங்க. இப்போ இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். பாருங்க மாவு எவ்வளோ தண்ணியாக இருக்குன்னு. இப்போ தோசைக்கல்லை நான் அடுப்பில் ரெடியாக வச்சுட்டேன். தொடச்சிட்டு நம்ம தோசை ஊற்ற ஆரம்பிச்சிடலாம். இதுக்கு எண்ணெய்லாம் ஊற்றணும்னு அவசியம் இல்லை, மூடி போட்டு வேக வச்சாலே வெந்துடும் தோசை. ரொம்ப ஹெல்தியான தோசைன்னு கூட சொல்லலாம். நீங்கள் பெங்களூர் இல்லை மங்களூர் அந்த சைடு போனீங்க அப்படின்னா நீர் தோசைன்னு கேட்டிங்கனாவே கடையில் சர்வ் பண்ணும்போது வெல்லம், தேங்காய், துருவின தேங்காய், இது ரெண்டுத்தையும் சேர்த்து இது கூட தேங்காய் சட்னி வச்சு தான் சர்வ் பண்ணுவாங்க. நானும் கொஞ்சமாக துருவின தேங்காய் எடுத்திருக்கேன். இது கூட நாட்டு சர்க்கரை கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். உங்ககிட்ட வெல்லம் இருந்தால் நீங்கள் வெல்லம் சேர்த்துக்குங்க. அவ்வளோதாங்க, ரொம்ப சிம்பிளான சூப்பரான நீர் தோசை ரெசிபி ரெடி ஆயிடுச்சு. நல்லா சாஃப்டாக இருக்கும். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இன்னும் ஜாய்னிஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த ரெசிபி பற்றின உங்களோட கமெண்ட்ஸை என்னோட ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.